ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா செடியும் பார்க்க போகிறோம். செடி வந்து பயிர் செடியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த செடிங்க இப்போ தான் இன்றைக்கி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வாரம் கழித்து தான் தெரியும் நம்மளுக்கு அது வருதா இல்லை அப்படியே காஞ்சி போதான்னு. இது பார்த்திங்கன்னா முத்தி போச்சுன்னு விதைக்கி விட்டுடலான்னு விட்டேன். அது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அதிலே நல்லா பூவும் நிறையா வந்திருக்குது. பக்கத்தில் இன்னொரு அவரை செடி, அதுலேயும் வந்து பூ வச்சுது, காய் வரல. பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் மொட்டு வந்திருக்குது. அது வந்து நிழல்ல இருந்து, வேப்ப மரத்து நிழல்ல இருந்ததுனால இப்போ எடுத்து வெயிலில் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி பூலெலாம் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒயிட் கலர் சாமந்தி, அதில் மொட்டு நல்லா நிறையா வச்சுருக்குது. இந்த அவரை செடி நம்ம இப்போ அவரைக்காயெல்லாம் பறிச்சாச்சு, வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தொட்டி வந்து சின்னதாக ஓட்டை போட்டு இருந்ததுங்க. இதில் நான் வந்து காக்கட்டான் செடி சின்னதாக வந்து இருந்ததுன்னு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே காஞ்சே போயிடுச்சு. எடுத்து வச்சு வேறு நான் நிழல்ல வச்சுட்டேன். அது தண்ணி ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே அழுகி போச்சு. பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருந்து நம்மளுக்கு வந்து இது கூட நம்ம நித்தியமல்லி கூட வச்சுருந்தேன். அது காஞ்சிடுச்சு. ஆனால் வேர்லேருந்து தொழுத்து வந்தது. மறுபடியும் இப்போ ஒன்று வந்திருக்குது. இதில் 2 துளுத்து வந்தது. 2ஐயும் எடுத்து அந்த தொட்டியில் வைக்கலாம், பெருசாக வந்தப்புறம் மாற்றிக்கலான்னு வச்சேன். வெயிலில் வச்சா காஞ்சிட்டு போகுதுன்னு கொஞ்சம் நிழலாக பார்த்து வச்சது. தண்ணி வடியாமல் நமக்கு அந்த ஈரம் அப்படியே இருந்து அழுகி போய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் மறுபடியும் ஒன்று துளுத்துருக்கு. சரி, அது கொஞ்சம் பெருசாக வந்தப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலர் சாமந்தி, இதுலேயும் மொட்டு வந்திருக்குது பாருங்கள். இதில் வந்து லேட்டாக தான் வரும், 1-2 தான் பூக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ஒயிட் கலர் கூடவே வந்து மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் அந்த தொட்டியில் ஓட்டை நல்லா பெருசாக போட்டு இப்போது வந்து இதில் வந்து சம்பங்கி செடி எடுத்து வைக்கலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இது இட்லி பூச்செடி. இந்த இட்லி பூச்செடி 2 இலை இருக்கச்சில நான் வந்து மாற்றி வச்சேன். இப்போ பாருங்கள், கூட அப்படியே 2 இதழ் விட்டு வந்திருக்குறாங்க. நல்லா கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வராங்க. பெருசாக வளர்ந்து வந்த பிறகு நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் இது மஞ்சள் செடி. நம்ம 3 செடி இந்த பாட்டில் வச்சேன். தண்ணி கேன் தாங்க. மேல் பகுதி கட் பண்ணி அதில் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா மஞ்சளும் அதில் வந்திருக்குது. இன்னொரு க்ரோ பேக்கு இதில் காலியாக இருந்ததுனால இதில் ஒன்று வச்சேன். அதில் ஒரு தக்காளி செடியும் கூட இருக்குது. அப்புறம் எல்லா செடியும் நல்லா இருக்குங்க. இதுதான் பயிர் செடி. பாருங்கள் நல்லா கொடி போயிடுச்சுங்க. நிறைய செடி இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு செடி இல்லைங்க. அது வந்து படர்ந்துருக்குது. நம்மளுக்கு கொடி வந்து கீழேயே வந்து பக்கத்தில் வந்து கொடி கொடியாக ஓடிட்டுருக்குது. இதில் 2 செடி தான் வச்சுருக்கிறேன். 2 செடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறையா செடி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு இருந்தது, எடுத்து வச்சுருக்கிறேன். கொடி கொடியாக போயிடுச்சு. வருமா என்னன்னு தெரியல, சந்தேகம்தான். சின்ன செடியிலே எடுத்து வச்சுருக்கணும், நம்மளுக்கு நேரம் கிடைக்கல. சரி, இப்போ எடுத்து வச்சு நிழலில் தான் வச்சுருக்கிறேன். வேப்ப மரத்து நிழலில் இருக்குது. ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொடிலாம் எவ்வளோ பெருசாக மேலே வந்துடுச்சு. மேலே கயிறு கட்டி இருக்கிறது வரைக்கும் வெட்டிடுச்சு. அப்படியே மேலே விட்டாச்சு. வேப்ப மரத்து நிழலில் தான் வச்சுருக்கிறேன். நிழல்லே வச்சுருந்தா ஓரளவு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 நாளில் நம்மளுக்கு எழுந்திரிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் கூட வைக்கலாம். இது வந்து சின்ன சின்ன செடிங்க இருந்ததை இந்த க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பயிர் செடிலாம் வந்ததுன்னா ஓகே தான், நமக்கு வரணும். ஏன்னா அவ்வளோ பச்சை பச்சைன்னு இருந்தது, அவ்வளோ ஆசையாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம கொய்யா ஒரே ஒரு மொட்டு வச்சு பூத்துச்சு பாருங்கள். அது கொய்யா வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அது பூத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கு கொட்டாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாமந்தி பாருங்கள், வாங்கி வச்ச சாமந்தி செடி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. வருமா என்னென்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு பச்சை பச்சைன்னு இல்லை, எதெல்லாம் காஞ்சிடுச்சு. காஞ்சி துளுக்கணும், துளிர் வரல. நம்ம ரோஸ் செடிலாம் துளுத்து வந்த மாதிரி அது வரல. பாருங்கள், ஒயிட் கலரில் 2 மொட்டு வச்சு இது ஒரு மொட்டு பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பெருசாக மொட்டு வரல, சின்னதாக பூத்துருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக செடி வர தான் இனிமேல் வந்து பெருசாக வரும். இது வந்து பட்டன் ரோஸு.
அதுலேயும் நிறைய துளிர் வந்தது, ஆனால் ஒன்று தான் நல்லா பெருசாக வந்து மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி வகைங்க. கொடி வகைகளில் நமக்கு புடலங்காய் ஒரு காய் காய்ச்சிட்டு அப்படியே நிற்கிது. பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா செர்பரா நல்லா பெருசாக செடி வந்தது. இது பார்த்திங்கன்னா வேறு அந்த ஓரமாக நிற்கிறனாலே என்னென்னு தெரில, காஞ்சிடுது. 2 கிளை அதுலேயும் நல்லா பச்சையாக இருக்குது. மீதியெல்லாம் வாடின மாதிரி அப்படியே வாடி தொங்கிட்டு இருக்குது மற்ற கிளைங்கெல்லாம். ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அது கூடவே இன்னொரு செடியும் இருக்குது பாருங்கள். இந்த கிளைங்கெல்லாம் அப்படியே வாடிட்டுருக்குது. பூவு பூத்துருக்குது. கீழே 2 கிளை மட்டும் நல்லா பச்சை பச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே செடியில் 2 கிளை நல்லா இருக்குது. மீதி மேலெல்லாம் காஞ்சிருக்குது. அது கூடவே இன்னொரு செடியும் இருக்குது. அப்புறம் இன்னொரு செடி முளைச்சிருக்குது அந்த க்ரோ பேக்லேயே. சரி பார்க்கலாம். அந்த செடி காஞ்சிச்சுன்னா கூட ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த செடி 2யும் அதிலே விடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா இருக்குங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.